நேற்று விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த உறவுகளுக்கும் அவர்களை பிரிந்து வாழும் கண்ணீருடன் நிற்கும் உறவுகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் நடந்ததை முடிஞ்ச அளவுக்கு ஊதி பெருசாகணும், இது பேசும் பொருளை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வேலை செய்யுது. முக்கியமாக திராவிட கூட்டம் உடனடியாக உயிரிழந்தவர்களை மருத்துவமனைக்கு பார்க்க ஓடியாருது. நாங்கள் தலையால் அடிச்சுக்கிட்டோமேடா, இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கண்ணை கசக்கிறது. உடனே முதல்வர் ஓடி வருவது. இதெல்லாம் இவங்க எப்படி வந்தாங்க, இந்த நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, இதெல்லாம் திமுக திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. திட்டமிட்டெல்லாம் யாரும் இந்த சதியை செய்ய மாட்டாங்க. இது ஒரு விபத்து, எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து. ஆனால் எதிலையாவது நீங்கள் சிக்குவீங்க அப்படின்னு சில பேர் கழுகு மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க வேலையை காட்டுறாங்க. அதனால முழுக்க முழுக்க இங்கே இறந்தவர்கள் அத்தனை பேரோட சாவுக்கும் விஜய் தான் காரணம் அழுத்தி சொல்றதை மட்டும் கொஞ்சம் நிறுத்தணும். விஜயும் ஒரு காரணம் அப்படிதான் நிறுத்தணும். விஜய் மட்டுமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இப்போ கரூர் வராரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொன்று அங்கே கூட்டத்தை நாம் காட்டணும் அப்படிங்கிற வேலையை அவங்க செய்வாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் நான் தான் நாங்கள் பெரிய புடுங்கி அப்படின்ற மாரி காட்டிக்கிறதுக்கும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்போது விஜய் பார்க்க வர கூட்டம் நம் உறவுகள் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அதாவது முக்கியமான பொறுப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கணும். அங்கு அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக நின்றுருக்கணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாத அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டுருக்கணும். அதில் 40 பேருன்னு சொல்கிறாங்கல்ல, அது 40 நபர்கள் மட்டுமல்ல, 40 குடும்பம். அதில் இன்னமும் நம்மளை மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துறது 11 வயது சிறுவர், 8 வயது சிறுவர், 4 வயது குழந்தை. அந்த குழந்தை என்னடா பண்ணிச்சு உங்களுக்கு? உங்களோட ரசிகர்தனத்துக்கும் கூமுட்டத்தனத்துக்கும் அந்த கை குழந்தை என்ன தப்பு செய்யுது? இப்போ ஒட்டு மொத்தமாக இது ஒரு சதின்றானுங்க. இது சதியும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டம் விஜய் எங்கே நின்று பேசினா என்ன நம்மளுக்கு கேட்கும் இல்லை. நம்ம விஜய் முகத்தை பார்க்க வந்தோமா, இல்லை விஜய் பேசுகிற கருத்துக்களை கேட்க வந்தோமா? எங்கே நின்னாலும் கேட்டு போகலாமே. நீங்கள் பண்ண தவறு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அது விஜய்க்கே போய் நிற்கிது. விஜய் இந்த 40 பேர்த்தையும் சாகணும்னு நினைச்சாரா? இல்லை நான் இங்கே மாசு, நான் நின்னாவே என் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும். பார்த்தியா என் கூட்ட நெரிசலில் 40 பேர் செத்துருக்கிறாங்கன்னா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக இது பரவணுமா? அப்படிதான் ஒரு தலைவர் நினைப்பாரா? விஜய் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நினைக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கொடூரமான அரக்கர்கள் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கூட்டம் கூட்டுவானுங்க, காசு கொடுப்பானுங்க, கோட்டை கொடுப்பாங்க, கோழி பிரியாணி கொடுப்பாங்க. ஆனால் இப்படி உயிர் போகிற அளவுக்குலாம் ஒரு தலைவன் நினைக்க மாட்டான். ஏன்னா எல்லாரும் நம் மக்கள் தான் அப்படிங்கிற கொஞ்சமாவது அந்த நெஞ்சில் ஈரம் இருக்கும். அதனால் டப்புன்னு வார்த்தையை விடக்கூடாது. விஜய் தான் காரணம், விஜய் பத்தியா வந்தார் பேசினார், இப்படி இறந்தவொன்னே பூந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு, அந்த மனுஷன் போயிட்டான். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்களா, விஜய்லாம் ஒரு ஆளா? அந்த ஆளுக்கெல்லாம் கட்சி நடத்த துப்பு இல்லை. எதுக்குடா கட்சி நடத்துறீங்க, என்ன மயிரிட கட்சி நடத்துறீங்க அப்படின்னு உக்காந்துட்டு பேசுகிறானுங்க. டேய், நீங்கள் என்ன மனநிலையோட இருப்பீங்க? அங்கே இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்க? இதற்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் இதுமாரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஏன்னா இது விஜய்க்கு மட்டும் கெட்ட பேர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கெட்ட பேர். வெளி மாநிலத்திலேருந்து, அதாவது இந்தியா ஃபுல்லாக அது நாரும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு. இதற்கு காவல்துறை பண்ண சதின்னு வேறு ஒருத்தன் சொல்கிறான். காவல்துறை ஏடா சதி பண்ணாங்க? காவல்துறை இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்களும் தான் அந்த வீடியோவில் பார்த்தோம். ஆனால் அதை தவறாக பேசுகிறானுங்க. ஒரு 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 செய்தி ஊடகத்தில் ஒரு நிருபர் டிவிக்கு தொண்டர்களை பேட்டி எடுக்கிறார். 50 பேர் 100 பேர் கூட்டமா இருக்காங்க. நான் உங்களை ரொம்ப தூரம் போக சொல்ல இருங்க. நான் உங்களை இருங்க தம்பி, இரு தம்பி, இது கொஞ்சம் இல்ல நீ நான் 10 அடி இருப்பா. இரு என்ன 10 அடி இரியா, தேவலா பேசிட்டு இருக்கற. என்ன பேசிட்டு இருக்கற? நீ மீடியானா சண்டைக்கு வருவியா? இங்க பாருங்க பிரதர், இங்க இருங்க பிரதர், இங்க 10 அடி தூரத்துல வைங்கன்னு சொல்றேன் பிரதர். உங்களுக்கு இருங்க, என்ன பேட்டி அங்க இருக்கிற காவல்துறை என்ன சொல்றாருன்னா, தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் பேட்டி எடுங்கப்பா, இங்கே கூட்டம் மாதிரி எவ்வளோ வந்துட்டு இருக்குது, இங்கே ஏற்கனவே கட்டுக்கடங்காமல் கூட்டம் வருது, இங்கே பிரச்சனை ஆயிரும், ஓரமாக நின்று எடுங்கன்னா அந்த செய்தியாளர் காவல்துறையிட்ட சண்டைக்கு புந்து போகிறாரு. அவர் என்ன சொன்னார்? ஓரமாக போங்கப்பா, அங்கே தான் எல்லாம் வராங்கல்ல, ஒரு 10 அடி தூரம் அதனால தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. கேட்டால் காவல்துறை சரியில்லைன்னு ஒரே கூட போட்டாங்க.
தடியடி நடத்தினாங்கிறாங்க. அது நியூஸில் இப்போ வந்துட்டு இருக்குது. ஒரு காரில் வந்தவரை கார் டோரை திறந்து ஒரு டிவிக்கு தொண்டரை அடிக்கிறாரு காவல்துறை. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அட்டின்னு அடிச்சு வாயெல்லாம் உடச்சி விடுறாங்க இந்த டிவிக்கு தொண்டர்கள். இல்லண்ணா நாங்க அந்த இடத்துல நின்று இருந்தோம். விஜய்க்கு பின்னாடி இப்படி இந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தோம். எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. சரிங்களா? 10 பேர். ஒரு அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் கீழே கிடந்தாங்க. என் பனியை கழட்டி கொடுத்து நான் தான் கழட்டி கொடுத்து அந்த அக்காவுக்கு மாட்டி விட்டு அந்த அக்காவை தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் முதல்ல நான் தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். சரிங்களா? அது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரேன், சட்டை எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவன் அழுகுறான். ஐயா 4 பேர் அங்கே மூச்சுத்தலில் கிடந்தாங்க ஐயா. அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வரேன். நம்மளனா நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். உடனே ஒரு ஃபோன் வருது. இன்னொரு ஒரு லேடி வந்து விழுந்துட்டாங்க. வந்து பார்க்குறேன் ஓரத்தில் கிடக்குறாங்க. துணியெல்லாம் கிழிஞ்சி போய் அப்படியே உசுறு போகிற நிலைமையில் கிடக்குறாங்க. நான் உடனே என்னோட பனியனை கழட்டி அவங்களுக்கு போட்டு அவங்கள தூக்கி வண்டியில் வச்சுட்டு நேராக கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு இப்போ தாங்க வரேன். சரி வேறு யாராவது இருப்பாங்களோ நம்ம உள்ளே போகலாம். போய் எப்படியாவது அந்த கூட்டத்திலேருந்து அவங்கள தூக்கிட்டு போல ஒரு உள்ளே வந்துட்டுங்க. அதுக்கு நீ வேணும்னே வரேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. நான் போய் அட்மிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கன்னு மருத்துவமனை பேரெல்லாம் சொல்கிறாங்க. அவன் அழுகுறான். என்னை இப்படி அடிச்சுக்கிட்டாங்க பாருங்க, ரத்தம்லாம் வருதுன்னு பாருங்க, வெறுவோட முறை இருக்கிறேன்னு அவன் அழுகுறான். இது மட்டுமா? விஜய் பேசிட்டு இருக்கப்ப பின்னாலேயேங்க ஒரு 2 பேர் கிடக்குறாங்க. வேணும்னே ஆம்புலன்ஸ் வருது அப்படின்றானுங்க. சரி ஆம்புலன்ஸ் வேணும்னே வருதில்ல, அந்த ஆம்புலன்ஸையும் சோதனை பண்ணுறாரு காவல்துறை. இத்தனைக்கும் உங்கள் ஆளுங்க தான் தோளில் துண்டு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக அவங்க விஜய் போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்குது. எங்கடா போகிறேன்னு கேட்டால் இது வந்து முதலுதவிக்காக நாங்கள் கொண்டாந்து நிறுத்துகிறோம் அந்த வாகனம் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி சோதனை பண்ணான்னு திறந்து பார்த்தா உள்ள வெறும் தண்ணி பாட்டிலாக வச்சுருக்கிறாங்க. அப்போ முதலுதவி பண்ணக்கூடிய ஆம்புலன்ஸில் தண்ணி பாட்டில் கீழே ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கிறேன். சரி அப்போ அங்கே 40 வயது எப்படி போச்சு? நீ எங்கே போன? அதாவது இந்த விளையாட்டுக்கார பிள்ளைங்களோட வெள்ளாமை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் அங்கே நடந்திருக்குது. இவனுங்க விஜயை பார்க்க போகிறேன்னு சொல்லி 40 பேர்த்த கொன்றுக்கிறாங்க. ஒரு சாலைக்குள்ளே ஒரு கூட்டம் தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த சாலை வந்து சின்னது தான். அவங்க மூச்சுத்திணறல் ஆனவங்க அங்கே என்ன பண்ணிடுறாங்க, அந்த சாலையை பிரித்து மேலே ஏறுறாங்க. அதில் ஒரு தம்பி ஏறி பக்கத்து வீட்டில் அந்த ஓட்டு மேலே போய் நின்று அவனால் எந்திரிக்க முடியல. அவனால் மூச்சு விட முடியல. அவன் மூச்சு வாங்குது. எவ்வளோ நெரிசல்! நீங்கள் உடனே வந்து திமுக தான் காரணன்றீங்க, இல்லை இது வந்து சதி பண்ணிட்டாங்கன்றாங்க. சரிங்க, எல்லாமே சதி பண்ணதான் வச்சுக்கோ. அங்கே இருக்கிற கட்சி தொண்டர்கள் அந்த சதியை முறியடிக்க முடியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னா அவன் யார் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? நீங்கள் எல்லாமே அந்த கரூரை சேர்ந்தவர்கள் தானே. இப்போ விஜய் எங்கே பேசுகிறாரோ அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தானே. அவங்க தானே நீங்கள் எல்லாம் விஜய் பக்கத்தில் போய் வாகனத்துக்கு பக்கத்தில் நின்றுருக்கிறீங்க. இப்போது பேரெல்லாம் யாருக்கு? விஜய் கழுவி ஒவ்வொரு பக்கம் ஊத்துறானுங்க. விஜய் தான் இன்னமும் இந்த 40 பேர்த்தையும் கொன்னுட்டார்ன்ற மாரியே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு தான் தலையால் அடிச்சுக்கிட்டது. டேய் நீங்கள் விஜயை பார்க்கறதுக்கு பெருசு இல்லை, நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தவறான வார்த்தைகள். கருத்தியில் மோதுங்கடா அப்படின்னு சொன்னாலும் கேட்குறதில்ல, புத்திமதி சொன்னாலும் கேட்குறதில்ல. புத்திமதி சொல்கிறவனையும் அவன் இவனு பேசுறது. இன்றைக்கி எல்லா மீடியாவும் எவ்வளோ தூரம் விஜயை தூக்கி பிடிச்சி விஜய் வந்துட்டார், விஜய் கிளம்பிட்டார், விமானத்தில் ஏறிட்டார், விஜய் முதல் கரூருக்கு வரும்பொழுது வலது காலை வைத்தார்ன்ற முதல் கொண்டு இவனுங்க போட்டு விஜய் எவ்வளோ ஹைப் பண்ணி காட்டினானுங்களோ இப்போ அதே ஊடகங்கள் விஜயால் 40 பேர் உயிரிழந்தார்கள். விஜய் வந்து இந்த 40 பேர்த்தையும் மருத்துவமனையில் பார்க்காம அவர் மட்டும் பூந்து சென்னை போயிட்டார் அப்படி இப்படின்னு போடுறானுங்க. இதுதான் இந்த உலகம், இதுதான் இந்த தமிழ்நாடு. ஒருவரை எப்படி வேணாலும் மாற்றி காட்டும். ஏன்னா அது சாதாரண தமிழ்நாடு இல்லை. ஒருத்தர் சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள சின்ன பண்ணாமல் ஆக்கும். புரிஞ்சுக்காங்க. அங்கே இறந்த 40 பேரும் யாரோ ஒருவர் அல்ல, எல்லாம் நம் உறவுகள் தான். ஒரு மாற்றம் கொடுக்கணும் அப்படின்னு வந்தவரையும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை உருவாக்கிட்டீங்க. இதுக்கு முழுக்க வந்து ரசிகர்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது சில பேர் இதை கோபப்பட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவிக்கு தொண்டர்களும் இது நம்மளுடைய கட்சி, இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளோட உறவுகள்னு சொல்லி உன்னோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட அடுத்த டிவிக்கு தொண்டர்கள் நீ வந்து பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும். விஜய் வந்துட்டு போகிற அளவுக்கு எந்த அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நீங்கள் தான் கட்டுக்கோப்போட அந்த ஏரியா பொறுப்பாளர்கள் இருந்திருக்கணும். கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்றானுங்க. டேய் பொழுதுனிக்கும் இந்த கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது தொண்டர்கள் சொன்னாங்க. ஓகே, விஜயும் அதையே சொல்கிறார்.
கரண்ட் கம்பத்து மேலே ஏறாமல் எவனோ உரத்து இருந்திருக்கிறான விஜய் பேசும்போது. இப்போ இந்த 40 பேர்த்துக்கே நம்ம வந்து மனசு தாங்க மாட்டேங்குது. கரண்ட் கம்பத்தில் ஏறி அந்த கரண்ட் கம்பம் சாஞ்சா அங்கே இருக்கக்கூடிய தலைவர் விஜயும் பாதிக்கப்படுவார். அப்போது அந்த 40 பேருங்கிறது அந்த கரண்ட் கம்பம் சாஞ்சிருந்தா, கரண்ட்டை கட் பண்ணாமல் இருந்திருந்தா ஒட்டுமொத்த பேர் இறந்துருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த 40 பேர்த்துக்கே நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது. நீ கரண்ட்டை கட் பண்ணாமல் இருந்திருந்து அந்த கரண்ட் கம்பம் சாஞ்சாலோ அது கரண்ட் கம்பி அருந்திருந்தாலோ அங்கே இருக்கிற அத்தனை பேர் தானே செத்துருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்குற நிபந்தனைகள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப எல்லை மீறி போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு உயிர் சேதாரம் எதுவும் ஆகாமல் இருக்கணுமேன்னு சொல்லி தான் அந்த கரண்ட் கம்பத்தில் கட் பண்ணுறது. நீங்கள் இல்லை எல்லாமே வந்து விஜய் நாங்கள் பார்க்க போகிறோன்னா அழகாக நின்ன இடத்துலையே ஒவ்வொருத்தனையும் இடிச்சிக்காமல் நீட்டாக நின்றுருந்தீங்கன்னா பரவாயில்ல. அந்த விஜய் பேசுகிற அந்த பிரச்சார வாகனம் மூவ் ஆகுது, நீ நல்லாவே பாருங்கள். அப்படியே அந்த கூட்டமும் மூவ் ஆகுதுங்க. ஏங்க இங்கே நின்று விஜய் பேசுகிறத பார்க்குறவன் அந்த வண்டி நகர்ந்தா நீ அப்படியே நிற்க வேண்டியதானே. அந்தாண்ட இருக்கிற விஜய் தொண்டரும் விஜய் பார்ப்பான்ல, நீ மட்டுமே பார்க்கணும். அந்த அப்படி தள்ளிக்கிட்டு போகிறானுங்க. அப்போது இந்த உடம்பு எவ்வளோ தாங்க தாங்கும் வெயிட்டை? நம்ம மேலே சாதாரணமாக கீழே படுக்கும்போது 50 கிலோ வெயிட் வச்சாலே மூச்சு விட முடியலையே. ஏன்டா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தர் 80 கிலோ 70 கிலோ இருப்பீங்க. ஒருத்தர் மேலே போட்டு அழுத்துறப்ப அந்த வெயிட்டு டன்னு கணக்காக கூடிடாதா? உங்கள் உடம்பு என்ன இரும்புலியாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த அறிவு கூட இல்லையா? அடுத்தவனை குறைச்சலாதீங்கடா, அடுத்தவன் செஞ்ச சரின்னு சொல்லாதீங்கடா. அப்படியே உங்களை ஒருத்தன் சதி திட்டம் தீட்டுறானும் உங்கள் கூட இருக்கிற தொண்டர்கள் வந்து உங்கள் உயிரை நினச்சி நீங்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கணும்டா. வெளியோரத்தை வந்து சதி செய்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுருக்க கூடாதுடா. உங்களுக்கு பேசி புரிய வைக்கவும் முடியாது. இப்போ என்னையவே கமாண்டுக்குள்ளே கீழே கழுவி ஊற்றுவீங்க. நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்களா, அதனால் வரிஞ்சு கட்டிட்டு வந்து பார் எங்களை தப்பாக பேசி விட்டார் அப்படின்னு கமாண்டில் கழுவி ஊற்றுவேன். 40 பேர் இறந்துருக்குறாங்கல்ல, அந்த உயிர் போனால் திரும்ப வருமாடா? எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த உயிரை வாங்க முடியுமாடா உங்களால்? நேற்று காலையில் ஒரு சிரிச்சுக்கிட்டு கொண்டாட்டமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு எங்களையெல்லாம் திட்டியிருக்கிறீங்க, அது வேறு. இருந்தாலும் கண்ணு முன்னாடி இப்போ அந்த வீடியோலாம் இறந்து போனவங்க குடும்பத்தில் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? டே இதை விட கொடுமை, 4 வயது குழந்தை செத்துருக்குதுடா. அடுத்த மாதம் கல்யாணமாங்க 2 பேர்த்துக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அவங்கள விஜய் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. நிச்சயமானவங்க 2 பேரும். அவங்க அம்மா கதறுன்னு கதறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க மேலே ஏறி போயிருக்கிறானுங்க. இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, பொத்துன்னு விழுவுறாருன்னு வச்சுக்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தானே அவருக்கு பாதுகாப்பாக நிற்கணும். அப்படி என்னடா விஜய் பார்க்க நீங்கள் ஓடுறீங்க? இப்போ ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு நீங்கள் வாங்கி கொடுத்த பேரிடாது. விஜயால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு உக்காந்துட்டு டிவியாக கத்துறானுங்க. ஒரு கட்சி தலைவர் இதுக்கு முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் தாண்டா முழுக்க பொறுப்பேற்றுக்கணும். விஜய் வந்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நம்பிடா. அவனுக்கு தானே சொல்லியிருக்கிறானுங்க, நீங்கள் வரலாம், இங்கே பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறோம் தளபதி வாங்கன்னு சொன்ன நம்பிக்கையில் தானே அந்த ஆளுக்கு வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல எல்லாம் சொதப்பில். அங்கே அந்த ஏரியா பொறுப்பாளர்கள் மேலே எல்லாத்தையுமே நீங்கள் வழக்கப்படணும். அப்போ தான் இன்னொரு இடத்துல இந்த சம்பவம் நடக்காது. இது உங்கள் கட்சி நன்மைக்கு தான் சொல்கிறேன். அந்த ஊர் பொறுப்பாளர்களை கூப்பிட்டு விஜய் லெஃப்ட் ரைட்டு வாங்கி செவனியாக இழுக்கணும். இந்த ரேம்பாக்கில் விஜய் வரப்போ ஏறினா பாரு, அவனுங்களுக்கு வீடியோ தெரியுமில்ல, எவன் ஏறினான்னு. அவனை கூப்பிட்டு 2 சப்புன்னு வச்சிருந்து அவன் உறுப்பினர் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கியிருந்தா மீண்டும் ஒருத்தன் இதுமாரி கூட்டத்தில் வந்து மேலே ஏறுவானடா. ஒட்டு மொத்தமாக இப்போ தமிழ்நாட்டு பேரே கெட்டு போச்சு. இது எவ்வளோ தூரம் இன்னும் ஊதி பெருசாக முடியுமோ அவ்வளோ தூரம் ஊதி பெருசாக போகுது. இந்த ஊடகமும் திராவிட கட்சிகளும் அப்புறம் வெட்டியாக உக்காந்துட்டு பானுங்க. சில பேர் எப்படா எவன்டா சிக்குவான் அவனை வச்சு நம்ம செய்யணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சும்மா இருக்கிற வாய்க்கு வெத்தலைப்பாக கொடுத்த மாரி இதை தாண்டா ரவீந்திர துரைசாமி சொன்னார். விஜய் ப்ரோ உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னார். அவரையும் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, ஆபாசமாக பேசுகிறீங்க. ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் இறந்துட்டானா அடுத்த கூட்டத்தில் ஃபுல் பாதுகாப்பாக இருந்துருக்கணும். கூடவர்கள் எல்லாம் கூட்டத்தை காட்டுன்னு கொண்டு போய் நான் பேர் வாங்கணும் பார்த்தியா என் ஏரியாவில் ஒரு கூட்டம்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் நிறுத்தி இப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் பேருக்கு தான் கெட்ட பேர், விஜய்க்கு தான் கெட்ட பேர். இதுமாரி சம்பவம் இனி தமிழ்நாட்டில் யாருக்கும் நடந்துடக்கூடாது. நான் சொன்ன கருத்தில் இந்த தம்பி தற்கொலைங்களுக்கு ஏதாவது காண்டாய் கடுப்பானா நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் வந்து கமெண்டில் கழுவி ஊற்றுங்கடா. மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.